கடலூர் அருகே கடலில் படகு கவிழ்ந்ததால் தத்தளிக்கும் 6 மீனவர்களை மீட்பதில் இருந்து வந்த சிக்கல் முடிவுக்கு வந்தது. தேக்கால் தோணித்துறையை சேர்ந்த மீனவர்கள் சென்ற படகு சித்திரைப்பேட்டை அருகே கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மற்றொரு படகு மூலம் மீட்கப்பட்டு அருகே உள்ள தொழிற்சாலையின் கப்பல் இறங்கு தளத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மீட்கப்பட்ட படகும் சேதமடைந்ததால் 2 படகிலும் சென்ற 6 மீனவர்கள் 2 நாட்களாக நடுக்கடலில் தவிப்பு. கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் உள்ளே சென்று மீட்க முடியாத சூழல் நிலவி வந்தது. தகவல் அறிந்து வந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் தைக்கால் தோணித்துறை பகுதி கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பிறகு அவர்கள் அனைவரும் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு கரையில் சேர்க்கப்பட்டனர். இரு 27ஆம் தேதி நாங்க விடியகாலம் 5 மணிக்கு வலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா கடலோட அந்த தண்ணியோட வேகம் அதிகமாகக்குள்ள எங்களை கடல் மேல இழுத்துட்டு போச்சு. ரிட்டர்ன் வரலாம்னு சொல்லிட்டு நாங்க ட்ரை பண்ணோம். எங்களால் முடியல. இன்னொரு போட்டு ஹெல்ப்புக்கு வரக்குள்ள இன்னொரு போட்டை பார்த்தோம். எங்க ஊருக்காரங்க தான் அவங்களை ஹெல்ப்புக்கு கூட்டம் இந்த போட்டை ஆங்கர் வச்சு நாங்க அந்த போட்ல ஏறிட்டோம். அந்த போட்ல 2 தடவை நாங்க ட்ரை பண்ணக்குள்ள என்ன ஆச்சுன்னா அந்த இன்ஜினுக்கும் டீசலுக்கும் உள்ள ஓஸ் என்னமாச்சு கட்டாயி போச்சு. நாங்களும் 2 தடவை கட்டாயி அதாவது வர முடியாதுன்னு சொல்லிட்டு சூழ்நிலையில் நாங்கள் என்னம்மா செஞ்சோம், அந்த காற்று வாட்டத்துக்கு அப்படியே அடிச்சுனே வந்தோம். அடிச்சுன்னு வரக்குள்ள இங்கே சித்திரப்பேட்டையில் அந்த பாஜை பார்த்தோம். அதுலனாச்சும் ஏறி நம்ம உயிர் தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு நாங்கள்